பக்காவான ரெசிக்னேஷன் லெட்டர் சார். இந்த லெட்டரை படிச்சா உடனே டிபார்ட்மெண்ட்ல ஏத்துக்குவாங்க சார். பிரில்லியண்டா எழுதிருக்கீங்க சார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுதா மாதிரி இதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவேன் சார். ராஜினாமா கடிதத்தை எழுதி கொண்டு வந்துட்டீங்க. இதுல வீரா கையெழுத்து போடணும்ல. கையெழுத்து போடுவாங்களா? மாட்டேன்னு சொல்லிட்டா விட்டுருவோமா? மிரட்டியாவது கையெழுத்து வாங்கித்தான் சார் ஆகணும். உங்களுக்கு வேலை நடக்கணுமா வேண்டாமா? அது என்னால பண்ண முடியாது சார். டிபார்ட்மெண்ட்ல 1000 சிக்கல் வரும் சார். சார் ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க என் கூட மட்டும் வந்து நில்லுங்க போதும். நான் மிரட்டி கையெழுத்த வாங்கிடுறேன். சார் அந்த பொண்ணு கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா கை நாட்டு வச்ச பரவாயில்லையா? அதுவும் ஓகே தான் சார். ஆனா அந்த பொண்ணு கை நாட்டு வைக்குமா? அது ஏன் பொறுப்பு. இப்ப என்னோட பவரை பாருங்களேன். இது கொண்டாங்க. சரியா? வா. குட்டு இந்தாரு. இதுல ஒரு கையெழுத்து போட்டு விட்டுரு. உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். அது என்ன பேப்பர்? இது ஒண்ணு இல்ல. இது ஜஸ்ட் உன்னோட ராஜினாமா கடிதம். இதுல நீ ஒரு கையெழுத்து போட்டா போதும். உன் கேஸ் அத்தனையும் வாபஸ் வாங்கிடலாம். இன்ஸ்பெக்டர் சொல்லுது. அதே இன்ஸ்பெக்டர் போடு. சரியா காளி சார்? நீரும் டிபார்ட்மெண்ட் தான். அடிச்சா உண்மையா சொல்லிருப்பீரு. அடிக்க வேணான்னு பாக்க. இவங்க கிட்ட திருட்டீங்களே பணம். அந்த பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? யோ எங்க வச்சிருக்க? இங்கதான் சார் இருக்கு. எடுத்துட்டு போல. ரெண்டு பேரையும் வண்டியில ஏத்தியா? சரிங்க சார். வாங்க போயா. வாங்க. அடா ஏய் ஆயா போன் சொல்றோம்ல. போ. இன்னும் முறைக்கிற. போயா போ. வண்டி இருங்க. போங்க போங்க. யோ வண்டியில ஏத்தியா? வீரா நீ உன் மேல எந்த பழியும் வராது. ஏமா இதோ கிடைச்சிருக்க. இது ஓம்பனம் தான்மா. சரிங்க சார். நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு வாங்கிட்டு போலாம். வாங்க வந்து செக் பண்ணிக்கோ. வாங்க போலாம். போலாம். So sweet. வீராக்கா நீயும் ஒரு அழகான புள்ளைய பெத்துக்கக்கா. நாங்க எல்லாரும் குடும்பத்தோட காது குத்துக்கு வந்துடுதோம். எங்க வாழ்க்கையிலயும் நிறைய சிக்கல் இருக்கு. அது எல்லாமே தீரணும். குட்டி சூடாமணி ரொம்ப அழகா இருக்காங்க. நான் தூக்குனதுமே அப்படியே ஒட்டிக்கிட்டாங்க. அழவே இல்ல. குழந்தைக்கு அவ தாய் மாமா மாதிரி பொறுமை ஜாஸ்தி. எங்க குடும்பம் மொத்தத்துக்கும் இவதான் இளவரசி. மாத்தி மாத்தி யாராவது கூட இருந்துகிட்டே இருப்போம். அதான் அவ அழறதே இல்ல. சார் கார் என்னாச்சு? அண்ணே ஒர்க் ஷாப்ல தானே இருக்கு. என் ஃப்ரெண்டு தான் மெக்கானிக். இன்னும் 2 நாள்ல கார் வந்துடும். நானே ஆளை போட்டு கார் அனுப்பி விட்டுறேன். சரிங்க.
பிரதர், இந்த நிலைமையில அவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணிட்டு போறது சேஃப் இல்ல, பாத்துக்கோங்க. ஆசைப்பட்டு ஓட்டணும்னு கேட்டது நான் தான் சார். தப்பு என் மேலதான். ஏ எத்த, விடுத்த கை விட்டு போன பணம் திரும்ப கிடைச்சிருச்சுல்ல, அவ்வளவுதான். அதாவது நீங்க 2 பேரும் எங்களை எல்லாத்தையும் பார்க்கணும்னு அந்த முருகன் நினைச்சிருக்கான். எங்க அப்பா முருகன் இருக்கானே, கெட்ட பையன். எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை சரியா செய்வான். ஆனா காரியத்தை கச்சிதமா முடிப்பான். இந்தாங்க. அச்சச்சோ. ஓ. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. எத்த, என்னத்த எனக்கு யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல. அதனாலதான் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. அக்கா விடுங்கக்கா. அந்த நேரத்துல ஆறா இருந்தாலும் அப்படிதான் யோசிப்பாங்க. நான் இல்ல, எல்லாருமே மறந்துட்டோம். நீங்க விடுங்க. அடுத்த தடவை இந்த சேலை பர்ச்சேஸ் எல்லாம் காரணம் காட்டாம நின்னு நிதானமா திருச்செந்தூர் சுத்தி பார்க்கறதுக்காக வரணும். எங்க வீட்டுல தங்கணும், பாத்துக்கிடுங்க. பின்ன இவ்ளோ அழகான குடும்பம் சொந்த மாதிரி கிடைச்சிருக்கீங்க, அதை விட்டுருவோமா? கண்டிப்பா வருவோம். அடடா, இந்த நேரம் பார்த்து என் மகன் ஜன்மமும் என் மருமக பரணியும் இல்லாம போயிட்டாங்களே, பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பா கவலையே படாதீங்க. அடுத்த தடவை வரும்போது தங்கி எல்லாருக்கூடயும் பேசி பழகிட்டு தான் போவோம். இல்ல மாறா? சரிதான் சரிதான்.